குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். இதயக்கனி அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர். எம்ஜிஆரின் இதயக்கனி சென்னை ஆல்பட்டில் 200 நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது அந்த படம் வெளிவந்த போது 1975 வெளிவந்த போது அதாவது மதுரை சிந்தாமணியில் 146 நாள் ஓடிருக்கு. அதான் அதிகபட்சம் தமிழ்நாட்டில். இலங்கையில் 150 நாள் கடந்து போயிருக்கு. இலங்கையில் அப்படி ஒரு அந்த காலகட்டத்து சாதனை அது. அதை வேறு வேறு படங்கள் அந்த டைமில் நிறைய வந்ததுனால அந்த படம் எடுக்கப்பட்டது. மற்றபடி கலெக்ஷனில் அந்த வருடத்தில் 1975 வெளிவந்த படங்களில் அதிகமாக வசூல் செய்து அதிகமாக அரசுக்கு வரி கொடுத்த படம் இதயக்கனி தான். இதை முக்தா சீனிவாசன், எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்காத சிவாஜி வைத்து அதிக படங்கள் தயாரித்த இயக்கிய முக்தா சீனிவாசன் இதயக்கனி படத்தினுடைய வெற்றி விழாவில், அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் எம்ஜிஆர் கலந்துக்கல. என்.டி. ராமராவ், சவுகார் ஜானகி, பாலச்சந்தர், இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் முக்தா சீனிவாசன் பேசுகிறாரு, 25 படங்கள் செய்கிற சாதனையை எம்ஜிஆர் ஒரு படம் செய்து அப்படி ஒரு வசூலுடைய சக்கரவர்த்தியாக எம்ஜிஆர் இருக்கார் அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் பேசியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் இதயக்கனி. அந்த படம் இப்போது டிஜிட்டல் வெர்ஷனில் வெளிவந்து சென்னை ஆல்பட்டில் 200 நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. இதற்கு முன் வெளிவந்த 190 நாள் ஓடி இருக்குது. அதை தாண்டி, அந்த படத்தை தாண்டி 200 நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. அந்த படத்தினுடைய வெள்ளி விழா பட வரிசையில் இந்த படமும் சேர்ந்திருக்குது. மறு வெளியீட்டில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், 50 வருடங்களுக்கு அப்புறம் 2025 ரிலீஸ் ஆச்சு டிஜிட்டல் வெர்ஷன். ஸோ அப்படி ஒரு அந்த சாதனைக்கு இதயக்கனி பத்திரிகையினுடைய பங்கு பெரிய பங்கு. எப்படின்னா, நான் ஒரு படத்தை அதிகபட்சம் தியேட்டருக்கு போனேன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி, அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. நான் அது மெனக்கிட்டுறது இல்லை. ஆனால் ஒரு அதாவது சின்ன வயசில், அதாவது நம்ம ஸ்கூல் டேஸில் அந்த காலகட்டத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அதிகபட்சம் பார்த்துருப்போம். அப்படி தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையில் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நாம் ஒரு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு முடிவெடுத்தேன். எப்படின்னா, அதாவது இந்த படத்தை வெளியிட்டவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள், தொழில் ரீதியானவர்கள் அல்ல. அவங்க தொழில் ரீதியானவர்கள் அல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த படம் அவங்க நினைக்கிற மாதிரி வெற்றியை கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் மெனக்கிட்டோம். நிறைய பேரை வர வச்சோம் தேட்டருக்கு. முக்கியமான நடிகர்கள், அரசியல்வாதிகள், இப்படி பல பேரை வர வச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வச்சு, எத்தனை பேரை வர வைக்க முடியுமோ அத்தனை பேரை வர வச்சு படம் பார்க்க வச்சோம். அப்படி நானே இந்த படம் பார்க்கறதுக்காக அந்த தேட்டருக்கு போனது ஒரு 80 to 90 நாட்கள் இருக்கும். அது பெரிய சாதனை. அது என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சாதனை. அது சில பேருக்கு பிடிக்கல, அதை பற்றி நான் கவலைப்பட முடியாது. நான் எடுத்துக்கிட்ட முயற்சியில் வெற்றி பெற்றுருக்கேன் அப்படிங்கிறத இதில் உள்ள முக்கியமான விஷயம். அதாவது ஆல்பர்ட் தியேட்டரில் இப்படி ஒரு படம் தொடர்ந்து இப்படி அதை இடைவிடாமல் ரசிகர்களோட படம் ஓடி இருக்குன்னா அது இதயக்கனி அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் இல்லாமல் டிக்கெட் கிழிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரசிகர்களோட படம் ஓடி 200 நாள் கடந்திருக்கிறதுனா அந்த படம் தான் இதயக்கனி தான். அந்த சாதனை ஒரு முதல் சாதனை, மகத்தான சாதனை. இந்த படத்தில் ஒரு என்னென்னா, ஆரம்பி எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப கடுமையான முயற்சிகள். அந்த டைட்டிலில் தொடங்கி, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடலில் தொடங்கி படம் முழுக்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆரம்பி வீரப்பன். அது எம்ஜிஆருங்கிற அந்த சக்தி, மகத்தான சக்திக்கு ஒரு வலு கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு காரணம். என்னென்னா, படத்தின் தொடக்கத்தில் தென்னகமா இன்ப திருநாட்டில் மேவியதோர் கன்னடத்து குடகுமலை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் தொடங்குது. புலமை பித்தன் எழுதின அந்த பாடல் வரிகள், காவிரி பாயும் நதி தீரங்கள் எல்லா இடத்துலையும் போய் படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது தலைக்காவிரியில் தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்தில் தொடங்குறாங்க. அது பார்க்குறவங்களே ஆச்சரியமாக இருக்கும், இங்கேருந்து தண்ணி எப்படி இப்படி வெள்ளமாக பாயுது அப்படின்னு. அங்கே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மலைப்பகுதிகளில் கர்நாடகா மலைப்பகுதியில் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே சங்கமித்து, அதாவது பெரிய பெரிய அணைக்கட்டுகளில், பெரிய பெரிய ஆறுகளில் காவிரி நதியாக பெருக்கெடுத்து போகுதுன்னா அங்கே தொடங்குறது. அதனால் சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி, கல்லணை, இப்படி எல்லா இடங்களையுமே, காவிரி பாய்கின்ற எல்லா இடங்களையுமே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் மட்டுமே, நீர் பாய்கின்ற இடங்களில் மட்டுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் என் பாலகிருஷ்ணன் குழுவினர். அதுக்கு அன்னைக்கு 50,000 செலவு. அன்னைக்கு 50,000 செலவுனா இந்த வரிகள் எடுக்கலைன்னா யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் காவிரி நதி போல மக்களுக்கு
ஒரு உதவி செய்கின்ற, மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு தலைவர், ஒரு மனிதர், ஒரு நடிகர் அப்படின்னா எம்ஜிஆர் தான். அந்த ஒப்பீடுக்காகத்தான் இந்த இந்த மெனக்கெடுதல். அன்றைக்கி 50,000 ஆர்மி செலவு பண்ணியிருக்காரு. லாப நஷ்ட கணக்கெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். எம்ஜிஆர் படங்களை பொறுத்தவரையில் லாபம் பார்த்துருக்காருங்கிறது வேற. பட் ஆரம்பத்தில் அந்த கணக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி பார்க்குற மாதிரிலாம் அன்றைக்கி பார்த்தது கிடையாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ செலவு பண்ணனா 50 கோடி செலவு பண்ணனா இன்றைக்கி 200 கோடி 300 கோடி லாபம் பார்க்குற காலம் இது. சினிமா வந்து அவ்வளவு மோசமாக இறங்கிருச்சு. தமிழ் சினிமாவினுடைய தரம் வந்து ஒரு வருமான ரீதியாக அந்த அந்த லெவலில் இறக்கிட்டாங்க. இன்றைக்கி ஹீரோக்களும் இன்றைய சினிமாக்காரர்களும் தமிழ் சினிமா வந்து அவ்வளோ தாழ்ந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எம்ஜிஆரும் அவரை வைத்து படம் எடுத்தவர்களும் சினிமாவை வாழ வைத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வரைக்கும் இந்த இதய கனி படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அப்போ யோசிக்க வேண்டியதான். அன்றைக்கி ஆர்மி அப்படி செலவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெர்காரா கர்நாடக மலைப்பகுதிகளில் போய் அந்த பாடல் காட்சிகள்லாம் ஷூட் பண்ணாங்க. பெரும்பகுதியை கர்நாடகாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்பமே பாடல் எம்ஜிஆர் ஓடி வர்றார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குலாம் நாங்கள் வந்து சபரிமலை பயணம் போகும்போது போய் அந்த இடத்த பார்த்து இங்கே தான் இதயக்கனி ஷூட் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். தலைக்காவிரி அந்த அந்த உருவாகிற இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அது என்னமோ அந்த இடத்த அது நிறைய நண்பர்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு வராங்க. அந்த தலைக்காவிரி மெர்காரா அந்த பகுதிகளில் போய் பார்க்குறாங்க. சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி. ஸோ இப்படி எல்லாமே இருக்குது. அன்றைக்கி எடுத்தாங்க இந்த பாடல். நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த 6 நிமிட பாடலை வந்து சென்னை சாந்தி தியேட்டரில், சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டரில் முதல் முறையாக திரையிட்டார்கள். என்னென்னா அந்த பாடலும் ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு அந்த பாடல் இருக்கு இல்லையா, சவுகாத் ஜானகி பாடுற மாதிரி வரும், பி சுஷீலா பாடினது. இந்த 2 பாடலுமே சாந்தி தியேட்டரில் வந்து திரையிட்டாங்க. எதுக்காகனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற அந்த தருணத்தில் அவர் குணமாக வேண்டும், நலமாக வேண்டும் என்பதற்காக தமிழகம் எங்கும் உள்ள அத்தனை திரையரங்குகளிலும் இந்த பாடல்கள் திரையிடப்பட்டன. தமிழ்நாட்டில் வேறு எப்போதும் அந்த மாதிரி ஒரு எழுச்சியும் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உணர்வும் வந்து எழுந்ததே கிடையாது தமிழ்நாட்டில். அது ஒரு மிகப்பெரிய சாதனை, சரித்திரம். அது அந்த இதயக்கனி பாடலும் அந்த ஒளிவிளக்கு பாடலும் திரையிடப்பட்டன. அப்படி அமைஞ்ச பாடல் அது. இது என்னென்னா 1975 வந்து நான் அப்போ தான் சென்னை வந்த புதுசில் வந்து வெங்கடேஸ்வரா திருமண மண்டபம் பழங்குப்பார் பக்கத்தில் இருக்கிற திருமண மண்டபத்தில் அங்கே வந்து ஏதோ பாட்டு வந்து ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாடல் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பாட்டுன்னு போனால் உள்ளே போனால் சும்மா வேடிக்கை பார்க்க போனால் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டு வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இது என்ன அந்த பாட்டு எந்த படத்தில் வருதுன்னு தெரியல, அன்றைக்கி தெரியல. ஆனால் அது ரொம்ப நேரம் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த பாடல் வரிகளும் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை அன்றைக்கி கவனித்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்கலை. தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அடடா நாம் அன்றைக்கி கவனித்த அந்த பாடல் வரிகளாக அந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அது என்னென்னா நான் வந்து என்னோடய ராஜபாளையத்தில் தான் அந்த படம் பார்த்தேன். ஆனால் மதுரையில் சிந்தாமணியில் முதல் நாள் ரிலீஸ் அன்றைக்கி போய் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தேட்டர்கிட்ட போனால் பயங்கர மழை. முதல் நாள் அவ்வளோ மழை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. காலை காட்சி வந்து முடிஞ்சு அடுத்த காட்சிக்கு வந்து ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதல் காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காதெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. மழை கொட்டுது, யாராவது அசையணுமே. நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எங்கே யாராவது அசைகிறாங்களா, கலைஞ்சு போகிறாங்களா பார்த்தா ஒன்றும் யாரும் அசைய காணோம். யாராவது வந்து கூப்பிட்டா கூட கூப்பிடாத என்ன, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அது அப்படி ஒரு வியப்புங்க. அது அவ்வளோ மழையில் யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் நின்னாங்க. ஒருத்தர் வந்து வீட்டிலேருந்து ஏதோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது, அழைப்பு வருது. அவர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க. இல்லை வீட்டுக்கு நீ வரலன்னா வீட்டுக்கே வரக்கூடாதுன்ட்டாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சரி வேறு வெளியில் நான் வேணா வெளியே விட மாட்டேங்கிறாங்க. 3-4 வரிசையாக நிற்கிறாங்க. அவர் அது முதல் வரிசையில் இருக்கார். அங்கேருந்து அவர் வந்து வெளியே வர முடியல, யாரும் விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நான் விட மாட்டோம் அப்படின்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து கையை போட்டு அந்த ஆளை அப்படி உருவினாங்க. அந்த கூட்டத்திலேருந்து உருவியை தூக்கி வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து மதுரை சிந்தாமணியில் முதல் நாள் நான் பார்த்த காட்சி. ஸோ இப்படி ஒரு சரித்திரமிக்க ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் நான் பார்த்தேன். நன்றி, வணக்கம்.